பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் துக்கமா இருக்கிறீங்க? ஏதோ சோர்வோடு இருக்கிறீங்க? சில காரியம் மனதில் குழப்பமா இருக்குது. ஏன் இப்படி வருத்தத்தோடு இருக்கிறீங்க? உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் உங்களை அன்பாய் விசாரிக்கிறவராம். 1 பேதுரு 5:7 இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவன், அன்பாக விசாரிக்கிறவர். அநேக வருஷத்துக்கு முன்னால நான் சென்னையில் இருந்த நாட்கள்ல ஒரு குடும்பத்தார் எனக்கு நல்ல பழக்கம். சில சமயத்துல அவளை சந்திக்க ஜெபிக்க நான் போவேன். அந்த வீட்டுக்கு ஒரு வாலிப தம்பி வருவார். நான் ஒரு 2 முறை பார்த்திருக்கிறேன். எப்பவுமே சோகமா இருப்பாரு, துக்கமா இருப்பாரு. ஏதோ ஒரு பாதிப்புடைய மனதில் இருந்தது. அவரு எனக்கு சொந்தமும் கிடையாது, பழக்கமும் கிடையாது. அவரை நான் பார்த்தேன். அவர் கூட பேச வேண்டும் என்று ஆவியானவர் என்னோட ஏவுதல் கொடுத்தார். நான் சொன்னேன், தம்பி உங்களோட நான் பேசலாமா என்று சொல்லி. சரி என்று சொன்னார். தனியா அழைச்சிட்டு போய், உங்க உள்ளத்துல ஒரு கவலை இருக்குது, ஒரு பாரம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்துது, நீங்க சோகமாவே இருக்கிறீங்க, ஒரு விரக்தியோடு இருக்கிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், என்னால முடிந்த உதவி ஜெப உதவி, என்ன இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்களோட பேச சொன்னார் என்பதாய் சொன்னேன். அவ்வளவுதான். கண்ணில் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. சிறு பிள்ளை போல அவர் அழுதார். கொஞ்ச நேரம் ஒன்றுமே பேச முடியல. நான் அவரை பார்த்து பேசின சமயம் அவர் கண்ணீர் விட்டு அழுதுட்டு அவர் சொன்னார், நான் ரொம்ப சோகத்தோட துக்கத்தோட அலைகிறேன். எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லை. எனக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க உயர்ந்த பதவியில வசதியா இருக்கிறாங்க. அவங்க நினைச்சு எனக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியும். அவங்களெல்லாம் போய் பார்த்தேன். என் அன்பா விசாரித்து உதவி செய்ய யாருமே இல்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னை ரொம்ப அன்பா விசாரிக்கிறீங்க. என் பாரத்தை நீங்க அறிந்து விசாரிக்கிறதுனால என்னையும் நேசித்து விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிதான் அதை நினைச்ச உடனே கண்ணீர் வந்து விட்டதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் அல்ல, இயேசு உங்களை விசாரிக்கிறார், அவர் தான் உங்களை விசாரிக்க சொன்னார் என்பதாய். அதன் பிறகு நான் ஜெபித்தேன். ஆண்டவர் அவருக்கு அற்புதமான வேலைக்கு வழி திறந்து ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டார். பாருங்க, துக்கத்தோடு இருந்த அவரை ஆண்டவர் அன்பாய் விசாரிக்கிறவர். இன்னைக்கு கூட உங்களை விசாரிக்கிறார். என் மகளே, ஏன் துக்கத்தோடு இருக்கிற? என் மகனை ஏன் சோர்ந்து போயிருக்கிற? ஏன் உள்ளத்துல ஒரு பயம் இருக்குது? எதுக்காக கலங்கிட்டே இருக்கிற? எதுக்காக எப்பவுமே நீ ஏதோ நினைச்சு உள்ளத்துல வேதனையோடு இருக்கிற? இயேசு உங்களை அன்பாய் விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிற ஒரு அற்புதமான நல்ல தகப்பன். ஒரு குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது சந்தோஷமா வந்தா தாய்க்கு சந்தோஷம், சோகமா வந்தா தாய்க்கு தெரியும் ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்தது ஸ்கூல்ல, ஏன் இப்படி இருக்கிற? அதை அறிந்து கொள்ளும் வரைக்கும் தாய்க்கு சமாதானம் வராது. அன்பா விசாரிப்பாங்க. அந்த குழந்தை மடியில தூக்கி வைத்து அதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை பேசும் வரைக்கும் விசாரித்து அறிந்து ஆறுதல் சொன்ன பிறகுதான் தாய்க்கு சந்தோஷம். அதே மாதிரி தான் இயேசுவும். அன்று சொல்லுகிறார், என் மகனே ஏன் கலங்கி போயிருக்கிற? என் மகளை ஏன் சோர்ந்து போயிருக்கிற? இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைய உனக்கு, நான் இருக்கிறல்ல, உனக்கு நான் பார்த்து கொள்ளுவேன், நீ என்று சொல்லு, என் மேல உன் கவலை வைத்திரு. அதான் ஆண்டு சொல்றாரு. உங்களுக்குள்ளே வைத்து கொள்ளாருங்க. இப்போ மனந்தரன் இயேசுவே, இதுதான் என் கவலை, இதுதான் என் சோர்வு, இதுதான் என்ன பாதிக்குது, என்ன பண்ணன்னு தெரியல, ஒரு வார்த்தை சொல்லுங்க, உள்ளத்தில் ஒரு ஆறுதல் வந்துடும். அவர் அழகாய் பொறுப்படுத்த நடத்தி தருவார். கல்வாரி சிலுவையில உங்களுடைய பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், அவமானங்களை எல்லாம் சுமந்து முடித்தாரே, அவர் உங்களை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? உங்களுடைய இதயத்துல கை வைங்க, கண்களை மூடுங்க. இயேசுவே, இதுதான் என் பாரம், இதுதான் என் துக்கம், இதனால்தான் சோர்ந்து போயிருக்கிறேன், இதுதான் என்னை கலங்க பண்ணுது, இன்னைக்கு இது என் வேதனைப்படுத்துது, எனக்கு உதவி செய்யுங்க, என் பாரத்தை எல்லாம் உடைய பாதத்துல வச்சிடுறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அந்த மகனை, இந்த மகளை தொட்டு ஆசீர்வதிங்க.
அப்படி உள்ளத்துல துக்கத்தை மாற்றிருங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.